ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் சிஸ்டம் பற்றி நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம். சிஸ்டம்னா என்னன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கன்ஸ் இல்லையா. ஸோ அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு ஹியூமன் பாடி லைவாக இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியை நம்மளால எக்ஸ்டர்னலாக அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியும். அது கொடுக்குற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மூலயமா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த ஆர்கனை வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மூலயமா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றத தட் இஸ் இ வேவ்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த இ வேவ்ஸ் இதோட ஜெனரேஷன் ஒரு ஆர்கனுக்கு எப்படி இருக்குன்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேவ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஸோ இந்த எலக்ட்ரோகார்டியோகிராஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட்டை பற்றி அனலைசிஸ் பண்ணுறது தான். இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்னா ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷனை வச்சு தான் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஜெனரேட் ஆகுது. இது எப்படி என்ன வேவ் ஃபார்மில் வரும் அப்படின்னா PQRST வேவ் ஃபார்ம்ன்ற ஒன்றில் ஜெனரேட் ஆகும். ஸோ நம்ம பாடியோட கண்டிஷன் தட் இஸ் எக்ஸ்போஷலி ஹார்ட்டோட கண்டிஷனை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக நார்மல் ரேட்டில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட் அண்ட் டைம் டூரேஷன் ஆஃப் PQRST வேவை அப்சர்வ் பண்ணாலே போதும். ஏதாவது வேரியேஷன் ஆம்ப்ளிடியூட்லையோ இல்லை டைம் டூரேஷன்லையோ அந்த PQRST வேவ் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்ம் தட் இஸ் ECG. ஸோ ரெண்டாவது முக்கியமான வேவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா EEG, that is called electroencephalography. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா the electrical activity of brain பற்றி அனலைசிஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சிஸ்டமில் சொன்ன மாதிரி நிறைய ஆர்கனை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை பார்க்கக்கூடியது இந்த பிரெயின். ஸோ அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோட்ஸ்னு சொல்லுவாங்க. 16 to 20 எலக்ட்ரோட்ஸ் வந்து ஸ்கல்லில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கல்லில் இருந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் என்ன வேவ் ஃபார்ம் கொடுக்கும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா தீட்டா அப்படின்ற வேவ் ஃபார்ம்ஸை கொடுக்கும். அந்த வேவ் ஃபார்ம்ஸை வச்சு நம்மளால பிரெயினோட ஆக்டிவிட்டி அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி கோமா பேஷண்ட்ஸ்க்கு, பேரலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி பிரெயின் ஃபீவர் வந்தவங்களுக்கு, பிரெயின் டியூமர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரெயினோட ஆக்டிவிட்டியை கிளியரா அப்சர்வ் பண்றதுக்கு இந்த வேவ் தட் இஸ் இந்த கிராஃப் வந்து ஈஸியா உதவும். தட் இஸ் கால்ட் EEG, தட் இஸ் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராஃப். ஸோ தேர்டு முக்கியமான வேவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா EMG, தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோமயோகிராஃபி. ஸோ எலக்ட்ரோமயோகிராஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the electrical activity of muscle பத்தி ஃபுல்லா அனலைசிஸ் பண்றது தான். மசிலை பத்தி ஏன் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெஷலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அப்பப்போ தசைப்பிடிப்பு ஃபுல்லா வரும். ஸோ அவங்களோட கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நார்மலாக வயசானவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது, ஓடும்போது, தட் இஸ் ஒரு படி இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தசைப்பிடிப்புகள்லாம் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மசில் ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீடில் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த நீடில் எலக்ட்ரோட வச்சு இந்த எலக்ட்ரோமயோகிராஃபியை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபோர்த்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு வேவ் ஃபார்ம் என்ன அப்படின்னா ERG, தட் இஸ் எலக்ட்ரோ ரெட்டினோகிராஃப். ஸோ அந்த எலக்ட்ரோ ரெட்டினோகிராஃப்ல நேம்லயே இருக்கு ரெட்டினா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஐ தட் இஸ் ரெட்டினா. ஸோ அந்த ரெட்டினால ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்றது, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை. ஸோ அந்த ரெட்டினாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராட்ஸ் அண்ட் கோன்ஸோட அப்சர்வேஷன் பண்றது, பிளட் வெசல்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அதை அப்சர்வ் பண்றது, தென் ஆப்டிக் நர்வ் கனெக்ஷனை பத்தி அப்சர்வ் பண்றது, இதெல்லாம் பண்ணலாம் இந்த ERG-யை வச்சு. ஸோ ஃபிஃப்த் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வேவ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ ஆக்யூலோகிராஃப். ஸோ எலக்ட்ரோ ஆக்யூலோகிராஃப்னா என்னன்னா அதுவுமே ஐ சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை அனலைசிஸ் பண்றது தான். ERG அப்படின்றது ரெட்டினா மட்டும் அப்சர்வ் பண்றது. EOG அப்படின்றது நம்ம உடம்புல இருக்க அந்த ஐபால் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே, தட் இஸ் லென்ஸோட ஆக்டிவிட்டி, விட்ரஸ் ஹியூமர், அக்வஸ் ஹியூமர், ஐரிஸ், பியூப்பல், உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆப்டிக் நர்வோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே இந்த EOG மூலமா அப்சர்வ் பண்ணிடலாம். இமேஜ் வந்து கரெக்டா வியூ ஆகுதா, இமேஜ் வந்து கரெக்டா ஃபோக்கஸ் ஆகுதா ஃபோவியா சென்ட்ராலிஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன்ல, இப்படின்ற எல்லா டீடைலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த EOG மூலமா அப்சர்வ் பண்ணிடலாம். அந்த இன்டர்னல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஐ வந்து இந்த EOG ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம உடம்புல பார்க்க வேண்டிய 5 முக்கியமான வேவ் ஃபார்ம். இதை தவிர நிறைய வேவ் ஃபார்மும் இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேவ் ஃபார்ம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ECG, EEG, EMG, ERG அண்ட் EOG. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனோட பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.